கைஸ் எல்லாருக்கும் வெல்கம். எப்படியும் ஒரு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பைக்கில் கேமரா மாட்டின்னு கிளம்பி. லாக்டவுனால் நம்ம வந்து சண்டே தான் வந்து மேக்ஸிமம் ரைட் பண்ணுறது. சண்டேவே வந்து லாக்டவுனில் நம்மக்கிட்ட வந்து பறிச்சிட்டாங்க. இந்த சண்டே தான் லாக்டவுன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள். பட் வந்து லாங்லாம் எதுவும் பிளான் பண்ணல. பக்கத்துலேயே கொஞ்சம் 1-2 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் எதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து வந்து கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து 13 கிலோமீட்டர் தான், 20 மினிட்ஸ் ட்ராவல் தான். கேஷ் இங்கே தான் அந்த கோயில் இருக்குது, பட் ஓப்பனில் இருக்கா? கேஷ் கோயில் உள்ள அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய தொல்லியல் துறைக்கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோலு. இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் பெரிய கல்வெட்டு, இதெல்லாம் பொக்கிஷம் அனாமத்தா வந்து இது வெளியே போட்டு வச்சுருக்காங்க. என்னவோ எழுதியிருக்காங்க. தர்மேஸ்வரர் கோயில் உள்ளே வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸு எங்களுக்காகவே திறந்த மாதிரி வந்தாங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக பூட்டி தான் இருந்தது. நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலாம் கோயில் என்ன தான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக வந்து 2 பேர் வந்து சாவி வந்து திறந்தாங்க. உள்ளே வந்திருக்கோம். பட் கோயில் உள்ள சன்னதி திறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து கோயில் சுற்றி பார்த்தாலே போதும், அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இது. ரொம்ப பழமையான கோயிலுங்க. 2000 வருஷம் கோயில். பல சரித்திரமே இங்கே இருக்குது. பல சோழர்கள் வந்திருப்பாங்க, பாண்டியர்கள், அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்குது இந்த கோயிலோட வந்து வரலாறில். தர்மேஸ்வரர் கோயில்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். லோக்கல் ஒரு அருமையான ஒரு கோயில் இந்த இடத்துல மணிமங்கலம்ன்ற ஸ்பாட்டில் இருக்குது. ரொம்ப நாள் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் எடுக்க முடியல. சிச்சுவேஷன் வந்து உள்ளே நிறைய பேர் ஊர் தான் முட்டாங்க. இப்போ தான் வந்து சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோடனே வந்து ஒரு சிவலிங்கம், அப்புறம் நிறைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. முருகர்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோயில் முழுசாக பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து எந்த பூஜையும் வந்து பண்ணுறதில்ல அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்வெட்டுகள் வந்து பதிச்சிருக்காங்க. அதாவது கோயிலே வந்து கல்வெட்டுகளாக பதிச்சிருக்காங்க. இதில் இருக்க உண்மையெல்லாம் வந்து கரெக்டான ஆட்கள் வந்து ஆராய்ஞ்சால் தான் தெரியும். நம்மளோட தமிழோட சரித்திரம், இந்த கோயில் கட்டப்பட்ட விவரங்கள்லாம் நிறைய தெரிய வரும். நம்ம நந்தியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு பக்கமாக வந்து இந்த ஒரு 12 அருமையான துறைகள் வந்து இந்த பாறையில் செதுக்கியிருக்காங்க. சிவன் வந்து நந்தி பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம அப்படியே அந்த கோயில் உள்ள போய் பார்க்கலாங்க, எப்படி இந்த கட்டமைப்புலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கு மேலே பாறையை வந்து அடுக்கி தான் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து ஒரு அந்த அலைன்மெண்ட்டு தான். அது வந்து எப்படி தான் அந்த காலத்தில் கேல்குலேஷன் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணாங்கன்றது வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா அந்த பில்லர்லாம் நீங்கள் பாருங்களேன், அந்த வடிவமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அந்த சப்போர்ட்டில் தான் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பயங்கரமாக பிரமிப்பாகவும் இருக்குது. பட்டு கோயில் வந்து ரொம்ப காலமாக மூடி இருக்கின்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி சீக்கிரம் வந்து ஒரு விடிவு காலம் வரும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு. எவ்வளோ ஒரு அக்யூரஸியாக டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி தான் வந்து பண்ணுறாங்கன்றே தெரியல. இந்த காலத்தில் வந்து பல நம்மக்கிட்ட இருக்குது, ஆக்சுவலாக நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த காலத்தில் இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எதை வச்சு வந்து அளந்து எப்படி ஒரே அக்யூரேட்டாக வந்து இந்த கோயிலெலாம் கட்டுறாங்கன்றது வந்து சத்தியமாக வந்து புரியாத புதிராக தான் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட வந்து சக்தி என்ன நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. கிழக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. இன்னொரு விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா தென்மேற்கு பக்கமாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் மகாவிஷ்ணுவோட சிலை வந்து இந்த பிரகாரத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. கோயிலோட வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிரகாரத்தில் வந்து சண்டிகேஸ்வரர், துர்கை அம்மன்,
அப்புறம் வந்து ஸ்ரீ பிரம்மா, இவங்க 3 பேரோட சிலையை இங்கே பார்க்கலாம். பல பதிவேட்டுகள் படி பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட வந்து மூலஸ்தானத்தை வந்து கட்டினது வந்து சோழர்கள். இந்த கோயிலோட முன் மண்டபம் வந்து விஜயநகர ராஜாக்களால் கட்டப்பட்டது அப்படி சொல்லிட்டு பதிவேட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்பாள் சன்னதி வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த கோயிலை வந்து முப்பிரிவினர் வந்து சேர்ந்து வந்து தான் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை. செம ஃபீலுங்க இந்த இடத்துல. ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே விட்டதே வந்து பெரிய சந்தோஷம். சாமியை பார்க்கலனாலும் உள்ளே வந்தது நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில் வெளியில் வந்து நந்தியும் அந்த பலிபீடமாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அதுக்கு நேராக ஒரு சின்ன ஒரு தொலை தெரியும்னு நினைக்கிறேன். அதோடைய தான் வந்து தர்மேஸ்வரர் வந்து நந்தி பார்க்குற மாதிரி இருக்கும். கோயிலோட வெளியில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு சன்னதி இருக்குது. இதுதான் வந்து வேதாம்பிகை அவங்களோட சன்னதி. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றியமாக நிறைய இருக்குது. பட் வந்து சிலைகள்லாம் வந்து இங்கெல்லாம் திருடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது அங்கெல்லாம் சிலைகள் இருந்திருக்கும். பட் வந்து இப்போ இல்லை, எல்லாம் உடச்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தர்மேஸ்வரர் கோயில் உண்மையாக வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்தோம். 1900 வருஷம் பழமையான கோயில். இங்கே வந்து போர்லாம் நடந்திருக்கு மணிமங்கலத்தில் வந்து. நிறைய இதில் கூட புக்கில் கூட எழுதியிருக்காங்க சில புக்ஸில். ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுக்கு தெரியாது. பட் நான் எனக்கு எது தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோயிலும் வந்து அந்த டைமில் வந்து கட்டின கோயில் தான். நல்ல அருமையான ப்ளசண்ட்டான கோயில். வந்து வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து இங்கே பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உட்காரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேயே வந்து செட் பண்ணியிருக்காங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. சூப்பரான இடங்க. வந்திங்கன்னா மணிமங்கலம் வந்தீங்கனாலே லெஃப்ட்லேயே இருக்கும் அந்த கோயில். லொக்கேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய கோயில் வந்து அழிஞ்சிட்டே வருது. இதில் வந்து காப்பாற்றிட்டு வராங்க. இந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து கோயிலாம் வந்து நீங்கள் இந்த பழமையான கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த தர்மேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா மணிமங்கலத்தில் ஒரு அருமையான வந்து ஒரு இடத்துலையும் அது சுற்றியுமே பார்த்திங்கன்னா வயல்வெளி. நீங்கள் வந்து வெளியே பார்த்திங்கனாலே அது ஒரு தனி ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் ஆகும் நம்மளுக்கு. அந்த என்ட்ரானோடனே அந்த அரச மரம் பார்த்தோன்னே வந்து அந்த கோயிலோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மணிமங்கலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மணிமங்கலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போர் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மணிமங்கலத்தில் போர் நடந்த விஷயத்தெல்லாம். இந்த இடத்துல வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மருக்கும் அப்புறம் வந்து 2ஆம் புலிகேசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 7th century AD அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மணிமங்கலம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பல வந்து வழிபாட்டுகள் அது மாதிரி வந்து நடக்கிறதுக்காகவே வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படி சொல்லிட்டு பல இதில் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு வந்து இந்த இடத்து பேர் வந்து கிராம சிகாமணி சதுர்வேதி மங்கலமும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. உண்மையாக ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குங்க. நம்ம வந்து கோயிலில் வந்து இன்னும் அந்த கல்வெட்டுகளில் இருக்க பதிவுகள்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணாலே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்து இங்கே இருக்கிறதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன். பை பை. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஏன்னா அப்படி ஒரு கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியட்டும். பை பை.